ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே வெயில் அடிக்குதுங்களா? இப்போ நல்லா சில்லுன்னு குடிக்கலாம் போல தான் இருக்குது. அதுக்கு நம்ம இளநீ தான் பெஸ்ட்டு. இளநீ குடிச்சதுக்கப்புறம் நிறைய தேங்காய் வழுக்கெல்லாம் இருந்ததுங்களா? சரி, இதை வச்சு ஒரு ரெசிபி பண்ணலான்னுட்டு ஒரு ஐடியா வந்தது. அதுவும் இந்த வெயிலுக்கு நல்ல சில்லுன்னு ஒரு இளநீர் பாயாசம் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். வாங்க அது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு இளநீர் தனியாக கொஞ்சம் வாங்கிக்கோங்க. அங்கே தேங்காய் அதில் இருக்க தேங்காய் வழுக்கெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை க்ளீன் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இந்த தேங்காவை ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. இதுக்கு மில்க் மேட் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும், அதுவும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 லிட்டர் அளவுக்கு பாலை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவரை இதில் சேர்த்துடணும். பால் நல்லா திக்காகிற வரைக்கும் கொதிக்க வைங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரையும் அதில் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 1/2 கப் மில்க் மேட் சேர்த்துக்கோங்க. மில்க் மேட் இல்லைன்னா பரவாயில்ல, சுகர் கூட சேர்த்துக்கலாம். இதில் மில்க் மேட்லாம் போட்டிருக்கிறதால டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் வழுக்கையை மிக்சியில் கொஞ்சமாக அரைச்சி கொஞ்சம் இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த பால் தேங்காயெலாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் சூடாக ஆறுனதுக்கப்புறம் இளநீரும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக டெக்கரேஷனுக்கு கேஷ்யூ நட்டும் போட்டிருக்கேன். இதை ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சிம்பிளான மெத்தடில் நம்ம வீட்டில் இளநீர் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.